முதுநிலை விரிவுரையாளர் திருமதி ஸ்ரீரங்கன் அவர்களே, சிறுவரசன் பள்ளியினுடைய முதுநிலை தமிழாசிரியர் அவர்களே மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சைல்டு ஹெல்ப்லைனுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எனது அன்பிற்குரிய மாணவி கோகிலா அவர்களே, அவருடன் துணையாக அவர்களே இருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு திவ்யா அவர்களே, உங்களை அனைவரையும் இத்தருணத்தில் மற்றும் இருபா ஆசிரியர் நண்பர்களே, உங்களை அனைவரையும் இத்தருணத்தில் உங்களிடம் கலந்து கொள்வதில் நான் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்வதற்காக ஆசைப்படுகிறேன். நான் 2023ஆம் வருடம் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் விருது பெற்ற தமிழக அரசுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்கள் நானும் ஒருவன் என்பதை குறிப்பிடுவது மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எனக்கு 5 காரணங்களுக்காக அந்த விருது வழங்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இப்பொழுது 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் வாலியின் கனவு படித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வாலியின் கனவு பார்த்தா சூத்திரம் நான் தான் 2004 வடிவமைத்தேன். அது பள்ளிக்கல்வித்துறையில் அனுப்பப்பட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2005 அது பிரசவித்தார். 2008ஆம் ஆண்டு மேலத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளியாக தாமதத்த ரூபாய் 2 லட்சம் பொதுமக்கள் பங்கு தொகையாக வசூலித்து அதை அரசுக்கு செலுத்தி 2008ஆம் ஆண்டு மேலத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளியாக தாமதத்தினோம். அது 2வது காரணமாகவும் 3, எனக்கு தொடர்ந்து 100% ரிசல்ட் எப்போல திரும்ப இங்கே வந்தப்பையும் 100% ரிசல்ட் 2007ஆம் ஆண்டு மற்றும் 2010ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு சிசிஆர்டி ட்ரைனிங், சென்ட்ரல் கமிஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்வார்கள். அதற்கு அஸ்ஸாம் கவர்மெண்ட் சென்றிருக்கிறேன் ஒரு 15 நாள் தூரம். அதற்கு பிரசவமாக 2010ஆம் ஆண்டு ஹைதராபாத் அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஜேஎஸ் 3 நாள் கருத்தரங்கு சென்னையில். இப்பொழுது நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, இப்பொழுது தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை இணைந்து நமக்கு எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, இதை கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டே இதற்கான பயிற்சியை ஜூனியர் ரெட் கிராஸ் மூலமாக ஐஆர்சிஎஸ் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து ரெட் கிராஸ் வழியாக செஞ்சிலுவை சட்டத்தின் வழியாக இளம் செஞ்சிலுவை சட்டத்தின் வழியாக பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோணத்தில் இதை செய்து கொடுத்தார்கள். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு போக்சோ அல்ல, போக்சோ எப்போ வந்துச்சுன்னா நிர்பயாவுடைய வழக்கு வந்த பிறகுதான் போக்சோ என்ற ஒரு சட்டம் ஏற்பட்டது 2012ஆம் ஆண்டு. அந்த வினாக்கள் இப்பொழுது நமக்கு கேட்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு போக்சோ சட்டம் ஏற்றப்பட்டது? 2012ஆம் ஆண்டு என்கிற அந்த தகவல். போக்சோ என்ன? Protection of children from sexual abuses, offenses. பாலியலால் எவ்வாறு துன்புறுத்தப்படுகிறார்கள் மாணவிகள்? 18 கீழுள்ள குழந்தைகள் எல்லாம் பாலியலால் எவ்வாறு துன்புறுத்தப்படுகிறார்கள்? அவர்கள் சொல்லப்படவில்லை, துன்புறுத்தப்படுகிறார்கள். 17 வருடத்துக்கு மேலுள்ளவர்கள் சொல்லப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். 2 வித்தியாசம். இவங்க சொல்றது எல்லாமே பாலியல் துன்புறுத்தல். அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, ஹைதராபாத் இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, கேரளா நிர்பயா கேஸ் மட்டும் தான் லாஸ்ட். அது கூட நிறைய இருந்துச்சு. அதுக்கு பேர இதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது பாலியல் கொடுமை என்று சொல்றது. ஸோ அந்த நிர்பயாவுடைய பிறகுதான் போக்சோ சட்டம் ஏற்றப்பட்டது. 18 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகளை, 18 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள் ஏதாவது சின்ன சின்ன அறியாம செய்யறதெல்லாம் அவங்க இந்த குட் டச் பேட் டச் எல்லாமே அப்போ வந்துருச்சு. அது முன்னாடியே வந்துருச்சு குட் டச் பேட் டச்லாம். இப்போ நோ டச் என்கிற நிலைமைக்கு வந்துள்ளது. ஸோ அவ்வாறு அணுகு குழந்தைகளை எவ்வாறு கையாளுவது
அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஏஜென்சிக்கு இருந்தாலும் போகலாம். ஸோ இதில் இன்னொரு கேள்வி இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை கேட்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரகசியம் காக்கப்பட வேண்டும். நமக்கு சொல்லியிருக்காங்க, அது அவர்களுக்கு பொருந்தும். ஸோ அதில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் அது வந்து சென்ட்ரல்லையே மத்திய அரசுடைய அந்த செக்ஷன்லேயே அது லிமிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தது நம்ம காவல்துறை சேவ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட பெண்களுடைய மாணவியுடைய பெற்றோர் மற்றும் அவங்களோட உறுப்பினர் முகவரி, ஸ்டூடெண்டோட முகவரி எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாம் ரகசியமாக தான் இருக்கணும். அதை கவர்